என் பாசத்துக்குரிய என் இன மக்களே, உங்கள் அனைவருக்கும் சின்னம்மாவுடைய பாச கவிஞன் டி.சி. துரைப்பாண்டியனின் பணிவான வணக்கம். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். சின்னம்மா அவர்களின் அன்பை பெற்று முக்குளத்தோர்களின் போர்வாளாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பசும்பொன் மக்கள் தேசம் கட்சியின் நிறுவன தலைவர் K.N. இசக்கிராஜா தேவர் அவர்கள் இன்றைக்கு சாத்தூர்ல வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த சாத்தூர்ல மதிப்புக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபியுடைய சார்பாக எடப்பாடியினுடைய கூட்டணியில இங்கு களம் காண்கிறார். அவரிடம் இந்த ஒரு முறை மட்டும் சமுதாயத்துக்காக விட்டு கொடுங்கள் அப்படி என்று கெஞ்சினார்கள். தலை சாய்க்கவே இல்லை. ஆனால் நம்ம BMT இசக்கிராஜா தேவர் அவர்களுக்கு பேரம் பேசப்பட்டது. என்ன வேண்டுமானாலும் செய்கிறோம், சாத்தூரிலே போட்டியிட வேண்டாம் அப்படி என்று விடிய விடிய 100 பேர்களுக்கு மேல் அவர்களுக்கு போன் கால்கள். இசக்கிராஜா தேவரை விடிய விடிய தூங்கவே விடல. என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்து பார்த்தார்கள். ஆனால் விலை போக மாட்டேன், என் சமுதாய மக்களுக்கு நான் ஒரு காலமும் துரோகம் செய்ய மாட்டேன். அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் அப்படி என்று ஓங்கி நிற்கிறார். இன்னைக்கு சாத்தூர் களத்துல யாருக்கெல்லாம் போட்டி? 2 பேருக்கு தான். 6 முனை போட்டியாகட்டும் 60 முனை போட்டியாகட்டும் 2 பேருக்கு தான் இன்னைக்கு அங்க போட்டி. இசக்கிராஜா தேவர் சேலஞ்சாக நிற்கிறார். என் சமுதாயத்தினுடைய மக்களுக்கு நான் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் அப்படி என்று சாத்தூர் தொகுதியில் உள்ள மாரியம்மாவின் ஆசி பெற்று துணையோட இன்னைக்கு அங்கு களம் காண்கிறார். அப்ப இன்னைக்கு அங்க உள்ள மக்கள், அதாவதுங்க பொதுவாகவே ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டுதான் ஓட்டு போடுவாங்க. ஆனா இன்றைக்கு அங்கு உள்ள தேவர் சமுதாயத்து மக்கள், உணர்வான தேவர் சமுதாயத்து மக்கள், ஓர்மையான தேவர் சமுதாயத்து மக்கள், ஒற்றுமையுள்ள தேவர் சமுதாயத்து மக்கள், பாசக்கார தேவர் சமுதாயத்து மக்கள் இசக்கிராஜா தேவருக்கு நாங்கள் செலவு பண்ணுகிறோம், வீடு வீடாக கோயில்களுக்கு பணம் வரி போட்டது மாதிரி வீட்டுக்கு ஒரு வரி என்று போட்டு இசக்கிராஜா தேவரை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். பணம் இல்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அங்க மோதுவது பணபலமா படைபலமா அப்படி என்றுதான் இன்னைக்கு சாத்தூர் களம் காண்கிறது. அதாவதுங்க கருணாஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு அம்மா அவர்களும் சின்னம்மா அவர்களும் சேர்ந்து அவருக்கு எந்த தொகுதியில் கொடுத்தாங்க தெரியுமா? திருவாடனை தொகுதியில போட்டியிடுங்க. கருணாஸ் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஊருக்குள்ள ஓட்டு கேட்டு போகின்றார். புலிக்கொடியை பிடித்து கொண்டு போகின்றார். அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? புலிக்கொடியை கீழே வைத்துவிட்டு ஓட்டு கேட்டு வாருங்கள். அதற்கு கருணாஸ் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை நம்பி நான் ஓட்டு கேட்டு வரவில்லை, போட்டியிடவில்லை, எனது சமுதாயத்தினுடைய மக்களை நம்பி நான் போட்டியிடுகிறேன். நான் சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்னு என் சமுதாயத்து மக்கள் எண்ணிவிட்டால் அதை எந்த கொம்பனாலும் தடுக்கவே முடியாதுன்னார். அதே மாதிரி அந்த ஊர்ல உள்ள மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு கருணாஸை சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்பினார்கள். அதே மாதிரிதான் இன்னைக்கு இசக்கிராஜா தேவர். இசக்கிராஜா தேவரை எப்படியாவது
சட்டமன்றத்துக்கு அனுப்பிவிட வேண்டும். சமுதாயமா, கட்சியா, அரசியலா, தேவர் இனமா பார்த்துடலாம். ஏன்னா அரசியல்ல ஜெயிச்சவங்களால அந்த தொகுதிக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க பொதுவானவங்க, எல்லா மக்களையும் பார்க்க வேண்டும். யாருக்காவது ஒன்று ஆகிவிட்டால் வரவே மாட்டாங்க. போனால் அந்த சமுதாயத்துக்காரன் அவனும் கூட்டத்தில் இருப்பான். அப்போ போக முடியாது. எல்லா சமுதாயத்துக்காரங்களும் இன்னைக்கு அந்த கட்சியில கூட்டணியா இருக்கான். அப்போ அவங்க ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் போகவே முடியாது, வரவே மாட்டாங்க, போன் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க இசைக்கு ராஜா தேவருக்கு எந்த ராத்திரி வேண்டுமானாலும், சாமத்தில் வேண்டுமானாலும் அவருக்கு நீங்க போன் பண்ணலாம். யாரு போன் பண்ணாலும் போன் எடுத்து உடனே நேராக பேசுவார். அப்படிப்பட்ட சிங்கம்தான் இன்றைக்கு தேவர் சமுதாயத்துக்காக என் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் ஆசியை பெற்று, சின்னம்மா அவர்களின் அன்பையும் பெற்று இன்றைக்கு சாத்தூர் தொகுதியிலே இசைக்கு ராஜா தேவர் களம் காண்கிறார். நீங்க என்ன பேரம் பேசினாலும் சரி, எவ்வளவு கொடுத்தாலும் சரி, எனக்கு வேண்டாம். என் தொகுதி மக்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். அப்படி துரோகம் செய்தால் அந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? சின்னம்மா அவர்கள் என்னை முழுமையாக நம்பியுள்ளார்கள். அவர்கள்தான் என்ன சாத்தூர்ல போட்டியிட வேண்டும். ஏன்னா அவர்களால அதிகமாக பாதிச்சது இந்த பாஜக. இன்றைக்கு பாஜகவால தான் அதிமுகவும் சின்ன பின்னமா இருக்கு. இது எல்லாமே அவர்களுடைய அவர்களுடைய சித்து விளையாட்டு, பாஜகவுடைய சித்து விளையாட்டு. அதிமுகவை அழித்து விட வேண்டும். தமிழ்நாட்டில் அடுத்தால பாஜக தான் அமர வேண்டும் அப்படி என்பதுதான் பாஜகவுடைய குறிக்கோள், கொள்கை, எண்ணம். ஆனால் இது எட்டப்பன் பழனிசாமிக்கு புரியவில்லை. எட்டப்பன் பழனிசாமியின் மீது கொடநாடு கொலை வழக்கு கேஸ் அப்படியே இருக்கு. கண்டிப்பாக அதை தேர்தலுக்கு அப்புறம் சீண்டுவார்கள். ஏன்னா இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கட்டமண்ணாக போயிடுவார். கழுதை தேஞ்சி கட்டமண்ணாக போனது மாதிரி எடப்பாடி பழனிசாமியை அதிமுக அலுவலகத்தில் இருந்து கழுத்தை பிடிச்சி தள்ளதான் போறாங்க. இந்த தேர்தலில் அவருக்கு படுதோல்வி. முக்குளத்தூர் சமுதாயம் இன்னைக்கு நிறைய ஊர்களுக்கு போனாங்க. கேட்கிறவங்க எல்லாருமே, வாமர மக்கள் எல்லாருமே, தேவர் சமுதாயம் நிறைய பேர்த்த கேட்டேன். ஒரு 1000 பேர்த்த கேட்டிருப்பாங்க. 990 பேர் எடப்பாடிக்கு மட்டும் ஓட்டு போட்டு விடக்கூடாது. மானமுள்ள முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவன் எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டான். எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்துள்ள கட்சிக்காரங்களுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கும் ஓட்டு போடக்கூடாது. ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரு கொலை பண்றவனுக்கும் அந்த கொலை பண்றதுக்கு தூண்டுதல் பண்றவனுக்கும் அந்த கொலைகாரனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவனுக்கும் ஒண்ணுதான். எல்லாருக்கும் ஒரே கேஸு தான். அப்ப நம்ம துணை போய்விடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்களுக்கு அதுக்கு நம்ம உஷாரா இருக்கணும். இப்ப இன்னைக்கு சாத்தூர்ல மக்களுடைய கோரிக்கையே அதுதான். எடப்பாடியை துரத்தி அடிக்க வேண்டும். அதே மாதிரிங்க இசைக்கு ராஜா தேவரை தான் விலை கொடுத்து வாங்க முடியவில்லை. அவருடைய ஆதரவாளரை, முக்கியமானவர்களை விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படி என்று கனவு கண்டு கொண்டிருக்காங்க. அதுவும் முடியாது. இந்த முறை முடியவே முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தேவர் சமுதாயத்து மக்கள் இந்த முறைதான் தேர்தலிலே வரலாறு காணாத தேர்தல் இது. ஒரு அரக்கனை அழிக்க வேண்டும், முக்குளத்தோரின் எதிரியை ஒழிக்க வேண்டும் அப்படி என்று எல்லாரும் ஒன்று கூடிட்டான். அமைப்புகள் எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டுங்க. சாதாரண மக்கள், பாமர மக்களை நேற்று பார்த்து கேட்டாங்க.
யாருக்குமா ஓட்டு போட போறீங்க? ஒரே வார்த்தை தான், சின்னம்மாவுக்கு தான். நமது சமுதாயத்தில் எடப்பாடி பழனிசாமி யாரையும் முன்னேறவே விட மாட்டக்கான். நமது சமுதாயத்தை ஒழிக்க வேண்டும் அப்படி என்று ஒரு அரக்கனாக செயல்பட்டு கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த மூஞ்சை கொண்டு நாங்கள் ஓட்டு போடுவோம்? உப்பு போட்டு சாப்பிட்ற, உரப்பு போட்டு சாப்பிட்ற உண்மையான தேவன் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி ஓட்டு போடுவோம் அப்படி என்று இன்னைக்கு தமிழகமே கொந்தளிச்சிருக்கு. தமிழகத்தில் தேவமார் மக்கள் இந்த முறைதான் ஒற்றுமையோட பொங்கி இருக்கான், ஓர்மையோட இருக்கான். காசு கொடுத்தா கூட இந்த முறை போட மாட்டான். சமுதாயத்தை அடமானம் வைப்பதற்கு முக்குளத்தோர் சமுதாயத்தில் ஒருத்தனுக்கு கூட இப்போ இங்க சம்மதம் கிடையாது. ஒரே குறிக்கோள், ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, எடப்பாடிக்கு யாருன்னு காட்டணும். எடப்பாடியை கட்சியை விட்டு அந்த கட்சியில் உள்ளவர்களே ஒதுக்குவார்கள். ஏன்னா தோல்வி 1 2 இல்லை, 10 தோல்வி, இதோட 11 தோல்வி ஆகும். அப்போ இந்த கட்சிக்கு அதிமுகவுக்கு யாரை கொண்டு வரணும்? அம்மாவினுடைய உண்மையான விசுவாசம். இன்னைக்கு அம்மாவுக்கு உண்மையான விசுவாசம் யாருங்க? எல்லாரும் அம்மாவுடைய நாங்கள் அம்மாவுடைய ஆதரவாளர்கள், இது அம்மாவுடைய கட்சி, அம்மாவுடைய கட்சிங்க. எது அம்மாவுடைய கட்சி? நீ அம்மாவுக்காக என்ன செய்தாய்? ஆனா சின்னம்மா அப்படி இல்லை. அம்மாவுக்காக செய்த தியாகங்கள் அதிமுகவில் எவனுமே செய்யும். இது தமிழ்நாட்டினுடைய மக்கள் எல்லாருக்கும் தெரியும். தேவமாற மட்டும் சொல்லலை, எல்லா சமுதாயத்து மக்களுக்கும் சின்னம்மா அவர்களுக்கு செய்த துரோகத்தை எண்ணுவார்கள். ஓட்டு பூத்துக்கிட்டே போகும்போது கண்டிப்பாக எண்ணுவார்கள். நீங்க பணமே கொடுத்திருந்தா கூட, பணமே வாங்கியிருந்தால் கூட துரோகத்துக்கு யாரும் விலை போக மாட்டார். அந்த ஓட்டு பூத்துக்கிட்டே போகும்போது எல்லாருக்குமே, உணர்வானவங்களுக்கு, உண்மையானவங்களுக்கு, இந்த நாட்டை நேசிக்கிறவங்களுக்கு, இந்த தேசத்தை நேசிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த தென்னை மரங்களுடைய சின்னங்கள் தான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். கண்டிப்பாக சொல்றேன், சாத்தூர் தொகுதியிலே இசக்கி ராஜா தேவர் அமோகமான வாக்குகளை வாங்கி வெற்றி பெறத்தான் போகிறார். வெற்றி பெற்று சின்னம்மாவிடம் அந்த வெற்றி கனியை காணிக்கையாக இசக்கி ராஜா தேவர் அவர்கள் செய்யத்தான் போகிறார். இதற்கு அவர் மட்டும் நினைச்சா முடியாது. நமது வீட்டினுடைய பிள்ளையாக, நமது குடும்பத்தின் பிள்ளையாக எண்ணிக்கொண்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே முழு மூச்சாக தென்னை மர சின்னத்திலே ஓட்டு போட்டு இசக்கி ராஜா தேவரை சமுதாயத்தின் பாதுகாவலனாக, அவரே சாத்தூர் தொகுதிக்கு மட்டும் செய்ய மாட்டார், இந்த ஒன்றுபட்ட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற முக்குளத்தூர் சமுதாயத்து மக்களுக்கும் குரல் கொடுப்பார் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DC துரைப்பாண்டியன்.